கிறிஸ்து மொழிந்த 3ஆம் திருவாய்மொழி. ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்றார். யோவான் 19:26. தன் ஜீவன் போகின்ற நேரத்தில் கூட தாயை கனம் பண்ணுகிற ஒரு அருமையான மகனை குறித்து இங்கே பார்க்கின்றோம். தாயை குறித்த கரிசனை தன் மகனுக்கு அதிகமாய் இருக்கிறது. பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்ற ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். தாய் தகப்பனை தூஷிக்கிறவனின் தீபம் கார இருளில் அணைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியிலே நெடுநாள் வாழ்வதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எப்படி நல்ல ஒரு மாதிரி காண்பித்திருக்கிறார். தாயும் தந்தையும் நாம் கனம் பண்ண வேண்டும், அப்பொழுது நமக்கு நிலையான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு மாதிரியாக கிறிஸ்துவும் இருந்திருக்கிறார்.